நிர்மலஸ்படிகாகிருதியும் ஆதாரம் சர்வ வித்யானாம் ஹயக்ரீவம் உபாஸ்மகே. நேயர்கள் அனைவருக்கும் அஸ்ட்ரோ KS ஐயங்காரின் பணிவான நமஸ்காரங்கள். மாத பலன் பராபவ வருஷம் சித்திரை மாதம் 14/4/2026 14/5/2026 வரலும் உண்டான காலகட்டம். பொதுவாகவே மாத பலன்னு சொல்லும் பொழுது மாத கிரகங்களான சூரியன், செவ்வாய், புதன் மற்றும் சுக்கிரனின் மாறுதல்களை வச்சு மாத பலன்களை சொல்லுவோம். இந்த மாதத்தில் வரக்கூடிய கோல்சாரம் என்ன, இந்த மாதத்தில் வரக்கூடிய அதாவது விசேஷமான தினங்கள் என்ன அப்படின்றத பார்ப்போம். முதல்ல இந்த மாதத்தினுடைய கோல்சாரம் அப்படின்னு பார்த்தாலேயானால் மேஷ ராசியில் சூரியனும் சுக்கிரனும் இருக்கா. அது தவிர மிதுனத்தில் குரு, கேது பகவான் 5ஆம் இடம்னு காலபுருஷ தத்துவத்தின் 5ஆம் இடம்னு சொல்லக்கூடிய சிம்மத்தில் இருக்கார். 11ஆம் இடம்னு சொல்லக்கூடிய கும்பத்தில் ராகுவும், 3 கிரகங்கள் மீன ராசியில், அதாவது சனி, புதன் மற்றும் செவ்வாய், இந்த 3 கிரகங்கள் இருக்குது. ராகு கேத்துக்குள்ளே எல்லா கிரகங்களும் அடைபட்டு இருக்குது இந்த காலகட்டத்தில். அதனால் நிச்சயமாக பொருளாதார தடங்கள் இந்த மாதத்தில் இருக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு. வியாபார தடங்கல்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. எந்த ஒரு காரியத்திலும் எடுத்த காரியங்கள் அந்த அளவுக்கு வேகமாக நிறைவேறாது. அதனால் பொறுமையாக இருக்கிறது நிச்சயமாகவே நல்லது. இந்த சித்திரை மாதம் அந்த மாதிரி தான் இருக்குது. இந்த மாதத்தில் வரக்கூடிய மாற்றங்கள் என்ன, கோல்சாரங்கள் என்னென்ன அப்படின்னா, மாதம் பிறந்து 14ஆம் தேதி பிறக்கிறது. 20ஆம் தேதி அன்றைக்கே சுக்கிரன் மேஷத்திலிருந்து ரிஷபத்துக்கு போகிறார். அதற்கு பிறகு 23ஆம் தேதி 23/4/2026 புதன் மீனத்திலிருந்து மேஷத்துக்கு வரார். அதற்கு பிறகு மேஷத்திலிருந்து ரிஷபத்துக்கு போகிறார். இன்னைக்கு 9ஆம் தேதி 9/5/2026 அன்னைக்கு 10/5/2026 அன்னைக்கு செவ்வாய் மீனத்திலிருந்து மேஷத்துக்கு வரார். இந்த 23/4/2026 10/5/2026 வரையிலும் உண்டான நாட்கள் மிகவும் கடினமான நாட்கள். ஏன்னா போர் சூழக்கூடிய உருவாக்கம், ஏன்னா சனி செவ்வாயினுடைய தாக்கம் 2 பேருமே சேர்ந்து இருக்கக்கூடியது, தனித்து வேற இருக்காங்க, சுபர்கள் பார்வை இல்லை. அதனால் நிச்சயமாக கடல் வாணிபங்கள் கெடும், கடல் வாணிபத்தில் பெரிய இழப்பு ஏற்படும். அது தவிர இந்த கருப்பு திரவ பொருள், நெருப்பு சம்பந்தப்பட்ட பொருள், இது எல்லாமே பிரச்சனைகளில் சேரும். இந்த காலகட்டத்தில் ஒரு ஒரு தான் என்ற அகம்பாவத்துடன் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் நிச்சயமாக நடக்கும். இருந்தாலும் 10ஆம் தேதிக்கு மேலே எல்லாமே சரியாகக்கூடிய, கொஞ்சம் கொஞ்சமாக மாறுதல்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் இந்த மாதத்தில் இருக்குது. உலக பொருளாதாரம் நிச்சயமாக இந்த 23/4 10/5 வரலும் உண்டான காலகட்டத்தில் நிச்சயமாக பிரச்சனைகள் இருக்கும். அதனால் பொறுமையாக இருந்து கடந்து செல்வது தான் நல்லது. தேவையில்லாத செலவுகள் செய்யாமல் இருக்கிற விஷயத்தை கையில் வச்சுட்டு போகிறது தான் ரொம்பவுமே நல்லது. சரி, இந்த மாதத்தில் வரக்கூடிய விசேஷ தினங்கள் அப்படின்னு பார்க்கும்பொழுது, இந்த மாதத்தில் பார்த்தேனால் 14/4 வருஷப்பருப்பு, அதாவது பராபவ வருஷம் பிறக்கிறது. அதற்கு பிறகு பார்த்தேனால் 17ஆம் தேதி அமாவாசை, சித்திரை அமாவாசை. அது மிகவும் முக்கியமான அமாவாசை. பித்ருக்களுக்கு உண்டான விஷயங்களை செய்ய வேண்டிய கட்டாயம். அதற்கு பிறகு 20/4/2026 அன்னைக்கு அக்ஷய திருத்தியை, அதாவது அமாவாசையிலிருந்து 3ஆவது நாள் திருத்தியை, 3ஆவது நாள் பிரதமை துதியை திருத்தியை, 3ஆவது நாள் பார்த்தேனால் வளர்பிறை திருத்தியை 3ஆவது நாள்ன்றதுனால அக்ஷய திருத்தியை மிகவும் நல்ல விஷயம். எந்த ஒரு பொருளை வாங்கினாலும் மறுபடியும் வாங்கக்கூடிய வாய்ப்பு, வீட்டில் சுபிக்ஷம் கூடும்னு சொல்லுவாங்க. வீட்டுக்குண்டான பொருட்களை வாங்குவது மிகவும் நல்லது. அதற்காக போய் நீங்கள் தங்கம் தான் வாங்கணும், வெள்ளி தான் வாங்கணுன்றது இல்லை. துவரம்பருப்பு, வெல்லம், இந்த மாதிரியான உப்பு, இந்த மாதிரியான வளரக்கூடிய விஷயங்கள், வீட்டுக்கு தேவைப்படும் விஷயங்களை வாங்குவது மிகவும் நல்லது. அதற்கு பிறகு பார்த்தீங்கன்னா 22/4/2026 தேதி அன்னைக்கு ராமானுஜர் ஜெயந்தி. ராமானுஜர் அவதரித்த நாள். சித்திரை மாதம், திருவாதிரை நட்சத்திரம், ஸ்ரீபெரும்புதூரில் மிகவும் ஏற்றமாக இருக்கும். ராமானுஜர், அதாவது ராகு கேதுவின் தோஷம் இருக்கிறவா ஆதிசேஷனின் அவதாரம்னு சொல்லக்கூடிய ராமானுஜனை சேவிச்சுன்னு வந்தாலே நிச்சயமாக அந்த ராகு கேதுவின் தோஷம் நீங்கும். மிகப்பெரிய மகான், மிகப்பெரிய மாற்றங்களை ஏற்படுத்தியவர். அதனால் அவரை சேவிச்சுட்டு வர்றது மிகப்பெரிய ஏற்றம்.
இந்த மாதம் 23/4/2026 அன்னைக்கு வாஸ்து புருஷன் கண் விழிக்கும் நாள். சித்திரை மாதத்தில் ஒரு 1.5 மணி நேரம் வாஸ்து புருஷன் கண் விழிக்கிறார். அவர் வந்து கண் விழிக்கும் போது அதாவது 18 நிமிஷமாக 5-18 நிமிஷம் பிரிச்சுக்கிறார். முதல் 18 நிமிஷம் தன்னுடைய கண் விழித்து காலை கடன்களை பண்ணுறது, அதற்கு பிறகு ஸ்நானம் செய்து, அதற்கு பிறகு அதாவது சாமி கும்பிட்ற நேரம் போஜனம் செய்தல், அதற்கு பிறகு அதுக்கப்புறம் தாம்பூலம் தரித்தல். இந்த போஜனம் செய்தல், தாம்பூலம் தரித்தல், இந்த 2 நேரமான கிட்டத்தட்ட 36 நிமிஷம், கடைசி 36 நிமிஷத்தை வந்து நீங்கள் அதாவது வீட்டுக்கு அடிமனை கோல் ஓடுறது, அதை தவிர வந்து புதுசாக பத்திரம் இது பண்ணுறது, வீடு கட்ட ஆரம்பிக்கிறது, பெரிய ப்ராஜெக்ட் போடுறது, இது எது பண்ணிங்கன்னாலும் அதில் நிச்சயமான வெற்றி கிடைக்கும். எந்த ஒரு தடங்களும் இருப்பதற்கு வாய்ப்புகள் இல்லை. இதில் உங்களுக்கு வந்து அதாவது கால நேரம் எதுவும் பார்க்க தேவையில்லை. அந்த வாஸ்து புருஷன் கண் விழிக்கும் நேரமான 8:04 காலையில் 8:04 AM-லேருந்து 9:34 AM, காலை 8 மணி முதல் 9:34 வரை அப்படின்னு வச்சுக்கோங்க. இதில் 36 நிமிஷம் கழிச்சால்னா 8:58லிருந்து 9:34 வரை உண்டான காலகட்டத்தில் நீங்கள் செய்யக்கூடிய வேலைகள், பூஜை செய்கிறது, எந்த ஒரு விஷயத்தையும் அதாவது வீடு கட்டுறது, கிரகப்பிரவேசம் பண்ணுறது, இந்த எது பண்ணிங்கன்னாலும், புதுசாக வீடு வாங்குறது, அக்ரிமெண்ட் போடுறது, இது எது செஞ்சிங்கன்னாலும் நிச்சயமாக பெரிய ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டமாக அமையும். அதற்கு பிறகு இந்த மாதத்தில் வரக்கூடியது சித்ரா பௌர்ணமி, மிகப்பெரிய விசேஷம். சித்ரா பௌர்ணமின்றது பெரிய விசேஷம். ஏன்னா முழு நிலவை பார்க்கக்கூடியது. எதுவும் வந்து வெய்ய காலத்தில் முழு நிலவு கேட்கவே வேண்டாம், ரொம்பவுமே விசேஷமாக தெரியும். 1/5/2026 அன்னைக்கு, அதாவது நான் வந்து இந்த பௌர்ணமி யோகங்கள்னு ஒரு இது போட்டிருக்கேன், அது பாருங்கள். விசேஷமான காலகட்டங்களாக இருக்கும் அன்றைக்கி பௌர்ணமியில், ரொம்பவுமே ஏற்றமான காலம். அதை தவிர பார்த்தீங்கன்னா சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு அழகர் ஆற்றுல இறங்குறது ரொம்ப பெரிய விசேஷம். மதுரையிலலாம் வந்து கள்ளர்கள் ஆற்றுல இறங்கும்போது கூட்டம் சொல்லவே வேண்டாம். அதுவும் அடிக்கிற வெயிலுக்கு அதுக்கும் இருந்தாலும் அந்த இதுலேயும் வந்து கூட்டங்கள் அலமோதும். 4/5/2026 அன்னைக்கு அக்னி நட்சத்திரம் ஆரம்பம். அதாவது பரணி 3ஆம் பாதம் சூரியன் வரும்பொழுது அக்னி நட்சத்திரம் ஆரம்பிக்கிறது. ஒரு 21 நாள் 28 நாள் வரலும் இருக்கும் இந்த அக்னி நட்சத்திரம். அக்னி நட்சத்திரம் முடிவு வந்து வைகாசி மாதத்தில் வரும், அதை அப்போ பார்ப்போம். சரி, இந்த மாதத்தில் ஒரு ராசிக்கும் மேஷம் முதல் மீனம் வரை எப்படி இருக்குது அப்படின்றத பார்க்கலாம். அதற்கு முன்னாடி உங்களுக்கு வந்து அஸ்ட்ராலஜிக்கல் கன்சல்டேஷன் தேவையாக இருந்ததேனால் நீங்கள் வந்து எனக்கு ஃபோன் பண்ணுங்க. கீழே ஸ்க்ராலிங்கில் நம்பர் போயின்னு இருக்கும், அதுக்கு ஃபோன் பண்ணுங்க. ஃபோன் பண்ணிவிட்டு உங்களுடைய டேட்டு, டைமு, பிளேஸ் ஆஃப் பர்த், உங்களுடைய பெயர், தாய் தகப்பனார் பெயர் வரலும் கொடுங்க. அதை தவிர என்னுடைய கட்டணம் என்னன்னு சொல்கிறேன், அந்த கட்டணத்தை போடுங்க. அதனுடைய யூடிஆர் ஷேர் பண்ணுங்க. உங்களுக்கு நான் ஜாதகத்தை போட்டுட்டு சந்தி இருக்கான்றதை பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து உங்களோட அப்பாயின்மெண்ட் கொடுத்து பேசுகிறேன். உங்களுடைய பிரச்சனைகள் என்னவாக இருந்தாலும் அது எந்த அளவுக்கு எளிதாக முடிக்க முடியும், எந்த அளவுக்கு இந்த காலகட்டத்தில் கோச்சாரத்திலையும் தசாபுக்தியிலையும் எப்படி இருக்கும்ன்றதை பார்த்து நிச்சயமாக உங்களுக்கு வழியை சொல்கிறேன். சரி, இப்போது மேஷம் முதல் மீனம் வரை பராபவ வருஷம் சித்திரை மாதம் 14/4/2026 14/5/2026 வரை உண்டான காலகட்டம். கன்னி, உத்தரம், ஹஸ்தம், சித்திரை இந்த 3 நட்சத்திரம் 9 பாதங்களை கொண்ட ராசி. ராசியின் அதிபதினு சொல்லக்கூடியவர் புதன். உங்களுடைய ராசிக்கு சப்தமத்தில் நீச்சப்பட்டு போயிருக்கார். இந்த மாதம் பார்த்தாலேயானால் சித்திரை மாதம் பராபவ வருஷம் 14/4/2026 14/5/2026 வரலும் உண்டான காலகட்டம். இந்த காலகட்டத்தில் உங்களுடைய ராசிநாதன் 7ஆம் இடத்துல நீச்சப்பட்டு இருக்கார். சனி செவ்வாயோடு சேர்ந்திருக்கார். நீச்சப்பட்டாலும் உங்களுடைய ராசிநாதன் உங்களுக்கு நல்ல ஒரு ஏற்றத்தை கொடுப்பார். 7ஆம் இடத்துல போய் நீச்சப்படுறார். அதனால் எதிர்பாலினத்தவரோட ரொம்ப ஜாகிரதையாக இருக்கிறது நல்லது. செவ்வாயும் அஷ்டமாதிபதியும் சேர்ந்துருக்கார். அதனால் வந்து உங்களோட நீங்கள் வந்து எந்த ஒரு பார்ட்னரோடையும் ரொம்ப ஜாகிரதையாக மூவ் பண்ணுறது நல்லது. எந்த ஒரு விஷயத்துலையும் ஜாகிரதையாக இருக்கிறது நல்லது. அதை தவிர பார்த்தாலேயானால் உங்களுடைய ராசிக்கு 8ஆம் இடத்துல சூரியன், இந்த மாத கிரகம்னு சொல்லக்கூடிய சூரியன், செவ்வாய், புதன் மற்றும் சுக்கிரனுடைய மாற்றத்தை வச்சு தான் மாதத்தினுடைய பலன்களை சொல்லுவோம். சூரியன் உங்களுடைய ராசிக்கு 8ஆம் இடத்துல இருக்கார். சூரியன் 12ஆம் அதிபதி 8ஆம் இடத்துல இருக்கிறதுனால அரசாங்கத்தின் மூலியமாக சிறு சிறு தொல்லைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். இருந்தாலும் உங்களுடைய ராசிக்கு
சுக்கிரனும் சேர்ந்து இருக்கிறதுனால அவர் 9ஆம் அதிபதி 9க்கு 12ஆம் இடத்துல இருக்கார். 2ஆம் இடத்தையே பார்க்குறார். பண வரவருக்கு பஞ்சம் இருக்காது. ஏன்னா சுக்கிரனுடைய பார்வை 2ஆம் இடத்துல இருக்குது, குருவினுடைய பார்வையும் 2ஆம் இடத்துல இருக்குது. அதனால் பண வரவருக்கு பஞ்சம் இருக்காது. அலைச்சல் கொஞ்சம் அதிகமாகவே இருக்கக்கூடிய காலகட்டமாக அமையும். ஏன்னா 7ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சனி நிச்சயமாக அலைச்சலை ஏற்படுத்தக்கூடிய வாய்ப்பு உண்டு. போட்டிகள் எல்லாவற்றிலும் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பு உண்டு. 6ஆம் இடத்துல ராகு பகவான் இருக்கிறது மிகப்பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக அமையும். உங்களுடைய ராசிக்கு பார்த்தீங்களேயானால் 9ஆம் இடத்துல சுக்கிரன் போகிறார். எப்போ? 20ஆம் தேதி அன்றைக்கி 20/4/2026 அன்றைக்கே சுக்கிரன் 9ஆம் இடத்துல போகிறார். 9ஆம் இடத்துல சுக்கிரன் போகும்போது பார்த்தலையானால் உங்களுக்கு ஒரு நல்ல ஏற்றம் இருக்கும். தந்தையின் சொத்துக்கள் வரும். தந்தை மூலமாக வர வேண்டிய விஷயங்கள் எல்லாமே வந்து சேரக்கூடிய வாய்ப்பு உண்டு. வெளிநாடு போய் படிக்கக்கூடிய யோகத்தையும் அவர் கொடுப்பார். இந்த காலகட்டத்தில் புதிய வேலையும் அமையும். வேலையில் ஏற்றம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். உங்களுடைய ராசிக்கு பார்த்தீங்கன்னா புதன், அதாவது ராசிநாதனே 8ஆம் இடத்துல போகிறார். மறைந்த புதன் நிறைந்த கல்வியை கொடுப்பார். நல்ல அனலைஸ் பண்ணக்கூடிய நல்ல ஒரு விஷயத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டம். 8ஆம் இடத்துல போய் அவர் சூரியனோடு சேர்ந்து இருக்கிறதுனால கண்டிப்பாக நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. இருந்தாலும் உடல் நலத்தில் சற்று கவனம் வேணும். ஏன்னா ராசிநாதனும் 8ஆம் இடத்துல போகிறார். 7ஆம் இடத்துல சனி வேறு இருக்கார். உடல் நலத்தில் கவனம் நிச்சயமாக தேவை. உங்களுடைய ராசிக்கு பார்த்தலையானால் 9ஆம் இடத்துல புதன் வரார். அது வந்து 9/5/2026 அன்றைக்கி வரார். 9/5/2026 அன்றைக்கி 10ஆம் அதிபதியும் 9ஆம் அதிபதியும் சேர்ந்து தர்மகர்மாதிபதி யோகம்னு சொல்லக்கூடியது 9ஆம் இடத்துல இருக்குது. இதன் மூலியமாக பொது வாழ்வில் இருக்கிற வாழ்கள்லாம் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். பெரிய ஏற்றம் கிடைக்கும். அதை தவிர பொது வாழ்வில் இருக்கிறவர்களுக்கு புகழ் அந்தஸ்து கௌரவமும் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. உங்களுடைய ராசிக்கு பார்த்தலையானால் அதாவது செவ்வாய் 7ஆம் இடத்துல இருக்கிறவர் 8ஆம் இடத்துல அஷ்டம ஸ்தானத்தில் வந்து நிற்கிறார். அதாவது 8ஆம் இடத்துல 10ஆம் தேதி அன்னைக்கு 10/5/2026 அன்னைக்கு வரார். அதனால் அவர் வந்து தனஸ்தானத்தையும் பார்க்குறார். அதனால் வந்து மறைந்த இடத்துலேருந்து திடீர் பண உறவுகள் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. முயற்சிகள் எல்லாமே வெற்றி பெறும். ஏன்னா செவ்வாயும் வந்து 8ஆம் இடத்துல போய் இருக்கார். மறைந்த இடத்துலேருந்து திடீரென்று பணம் வரும். 3ஆம் அதிபதி 8ஆம் இடத்துல போய் இருக்கிறது பெரிய விசேஷத்தை கொடுக்கும். முயற்சிகள் வெளியூர் வெளிமாநிலம் போகணும்னு நிச்சயமாக கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. இந்த காலகட்டத்தில் முயற்சிகளை தள்ளி வைக்கிறது நல்லது. சில நாட்கள், அந்த சில நாட்கள்னு சொல்லக்கூடியது சந்திராஷ்டம நாட்கள். இந்த சந்திராஷ்டம நாட்கள் என்னென்னைக்கு வரும் அப்படின்னு பார்த்தலையானால் உங்களுக்கு 14 அதாவது உங்களுக்கு பார்த்தீங்கன்னா 17/4/2026 19/4/2024 வரலாமோ. அதுக்கப்புறம் 14/5/2026 அன்னைக்கு நிச்சயமாக இருக்கும். அதனால் இந்த மாதம் ஆரம்பித்த உடனே ஒரு 3 நாளில் பார்த்தோம்னா 17/4/2026 19/4/2026 வரலாம். அதுக்கப்புறமா வந்து 14ஆம் தேதி மே மாதம் மத்தியானத்துக்கு மேலே இருக்குது. அதனால் இந்த காலகட்டங்களில் புதிய முயற்சி வேண்டாம், வெளியூர் வெளிமாநிலம் பிரயாணம் வேண்டாம்னு சொல்கிறோம். ஒருவேளை பண்ண வேண்டிய கட்டாயம் இருந்தது ஆனால் சந்திர பகவானுக்கு உண்டான எளிய பரிகாரத்தை பண்ணுறது ரொம்பவுமே நல்லது. அது வந்து சந்திர பகவானுக்கு பார்த்தலையானால் அருகில் இருக்கக்கூடிய விநாயகர் கோவிலில் வந்து அவருக்கு அபிஷேகம் பண்ணுறதுக்கு பால் வந்து கொஞ்சம் வாங்கி கொடுத்துட்டு போங்க உங்களால் முடிஞ்சது. நிச்சயமாக சந்திராஷ்டமத்தின் தாக்கம் குறையும். சரி, மொத்தத்தில் பார்க்கும்பொழுது இந்த கன்னியா ராசிக்காரர்களுக்கு நிச்சயமாகவே ஏற்றமான காலம். ஏன்னா 6ஆம் இடத்துல இருக்கக்கூடிய ராகு புதிய வேலை, எடுத்த வேலைகளில் வெற்றி எல்லாத்தையுமே கொடுக்கக்கூடிய வாய்ப்பு. 10ஆம் இடத்துல குரு இருக்கே சார்னா கவலைப்பட தேவையில்லை. தொழிலில் மாற்றம் இருக்கும், அலைச்சல் இருக்கும் கொஞ்சம். அதை தவிர பார்த்தோம்னா பணம் வர்றதுக்கு பஞ்சம் இருக்கவே இருக்காது. தந்தையினுடைய சொத்துக்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். அதை தவிர பார்த்தோம்னா புதிய இடம் வாங்கக்கூடிய, பழைய இடம் விற்கக்கூடிய வாய்ப்புகளும் இந்த காலகட்டத்தில் நிச்சயமாக கொடுக்கும். அரசாங்கத்தின் மூலியமாக சிறு சிறு தொல்லைகள் இருந்தாலும் நிச்சயமாக வெற்றி கிடைக்க வேண்டிய வாய்ப்புகள் உண்டு. ஏன்னா 12ஆம் அதிபதி 8ஆம் இடத்துல போய் இருக்கிறது நல்ல விசேஷம். ஒரு மறைந்த ஸ்தானாதிபதி இன்னொரு மறைந்த ஸ்தானத்தில் இருக்கிறது நல்ல ஒரு ஏற்றத்தை கொடுக்கும். இந்த மாதத்தில் வந்து நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் அருகில் இருக்கக்கூடிய இந்த ஹயக்ரீவர் கோவிலுக்கு போயிட்டு வாங்க. அதுவும் வந்து சாஃப்ட்வேர் இன்ஜினியர்ஸ், ஹார்ட்வேர் இன்ஜினியர்ஸ் எல்லாம் இருக்கிறவா, தவிர வந்து இந்த இது கலைத்துறையில் இருக்கிறவங்க, ஆர்ட் டைரக்டர்ஸாக இருக்கிறவங்க, இந்த சிங்கர்ஸ் வந்து இந்த இன்ஸ்ட்ருமெண்டல் மியூசிக் வாசிக்கிற வாய்ப்புகளெல்லாம் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். ஹயக்ரீவர் கோவிலுக்கு போயிட்டு வாங்க, ஏலக்காய் மாலை ஒன்று போட்டு வாங்க. உங்களுடைய வாழ்வில் இந்த சித்திரை மாதம் பராபவ வருஷம் பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய வாய்ப்பு உண்டு.